வெல்கம் டு ஆர்சிஎம் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்சிஎம்மோட க்ரீன் டீ. உண்மையிலே இது மசாலா க்ரீன் டீன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து இஞ்சி, லவங்கம், பட்டை, கிராம்பு, புதினா, மிளகு இதை தவிர நிறைய சேர்த்துருக்காங்க. அதில் ராக் சால்ட்டும் சேர்த்துருக்காங்க. நீங்கள் டூ வீலரில் போனாலும், பஸ்ஸில் போனாலும், ட்ரெயினில் போனாலும், எங்கே போனாலும் உங்கள் ஒரு ஃப்ளாஸ்கில் இந்த மாதிரி ஒரு சுடு தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் இந்த க்ரீன் டீயை போட்டு குடிக்கலாம். க்ரீன் டீனாலே நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா வடிகட்டி தான் குடிப்போம். அந்த க்ரீன் டீ வந்து கீழே இருந்துடும். இது வந்து அப்படி கிடையாது. இதே மாதிரி சேஷோவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 12 இருக்கும் இந்த பாக்கெட்டுக்குள்ளே. இது ஒன்று இருந்ததுன்னா 2 பேர் குடிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலில் நான் போடுறேன். அது வந்து அப்படியே வந்து கரைஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் வடிகட்டி குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கே போனாலும் போகும்போது ஃப்ளாஸ்கில் மட்டும் கொஞ்சம் சுடு தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. போயிட்டு இதை வந்து நீங்கள் குடிக்கலாம். இந்த ஒரு சேஷை வச்சு நம்ம வந்து 2 கிளாஸ் 2 பேர் குடிக்கலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அளவு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸில் 1 டம்ளர் தண்ணி போதும். நல்லா சூடான தண்ணியை இதில் ஊற்றிடணும். அவ்வளோதாங்க. இப்போது சூடான, சுவையான, ஆரோக்கியமான க்ரீன் டீ வந்து தயாராகிடுச்சு. உங்களுக்கு தேவைப்படும் போது குடிச்சிக்கலாம். எனக்கு இப்போவே நல்ல ஸ்மெல் வருது. உண்மையிலே இதை ஊற்றினோடனே நல்ல ஸ்மெல் வருது. நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கும் தெரியும். இதை குடிக்கிறதுனால என்னென்னா, உங்களுக்கு தொண்டை வந்து கரகரப்பாக இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஜுரம் வருது அப்படின்னா அப்படின்றவங்களும் இதெல்லாம் வந்து குடிக்கலாம். நான் இதில் 2 விஷயம் மட்டும் உண்மையாக நடந்ததை சொல்கிறேன். ஒரு எங்கள் வீட்டில் வந்து என் பையன் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டான், நல்லா சமைச்சேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் அவனுக்கு இதில் க்ரீன் டீ ஒரே ஒரு டம்ளர் தான் கொடுத்தேன். கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு வந்து அது வந்து சரியாயிடுச்சு. அந்த ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிறது சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க லூஸ் மோஷன் வந்திருக்கு. அவங்க வந்து 3 நாளைக்கு எதுவுமே சாப்பிடல, சரியாக சாப்பிடல. சாப்பிட்ருக்காங்க, சரியாக சாப்பிடல. ஆனால் அவங்களுக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, டீ லூஸ் மோஷன் ஆகும்போது டீ குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த க்ரீன் டீயை தான் 3 நாள் குடிச்சிருக்காங்க. 3 நாள் 3 வேளை குடிச்சிருக்காங்க. நடுவில் ஏதோ சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வயிறு நல்லா க்ளீன் ஆகி லூஸ் மோஷன் சரியாயிடுச்சு. அவங்க எந்த ஹாஸ்பிட்டலும் போகலை, டாக்டருக்கும் போகலை. அதுக்காக லூஸ் மோஷன் வந்தால் இதை மட்டும் குடிங்க, டாக்டர்கிட்ட போகாதீங்கன்னு சொல்லலை. உங்களுக்கே தெரியும், நார்மல் லூஸ் மோஷன்னா இதை வாங்கி இதையே நீங்கள் ஒரு 3 நாள் குடிச்சிங்கன்னா வயிறு வந்து க்ளீன் ஆகிடும். வேறு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போங்க. சரியா?